சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு ஊழலுக்கு காரணமானவங்க மேல நடவடிக்கை எடுத்து அவர்களை சிறையில் அடைப்பேன், அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வேன், அரசிடம் சேர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரியான நிலைக்கு எந்த அரசியல் கட்சியும் போகும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்ல. பத்ரி ஒரு அவருடைய விருப்பத்தை சொல்றாரு. கண்ணன், நீங்க எப்படி பாக்குறீங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய விருப்பம் என்பது ஏன் இந்த நாட்டினுடைய கோரிக்கையாக, இந்த நாட்டினுடைய தேவையாக மாறக்கூடாது என்றுதான் நான் பார்க்க விரும்புறேன். ஏன்னா இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்துல பல தலைவர்கள் பேசுகிற போது வெளிநாடுகளில் முடங்கி கிடக்கிற கருப்பு பணங்களை எல்லாம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதையெல்லாம் கொண்டு வருவது என்பது ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை தான். அது ஊழலில் சம்பாதித்த பணத்தை இந்திய அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவதனுடைய ஒரு துவக்கமாக அது மாறும். தண்டிக்கிறது இரண்டாவது பட்சமாக இருக்கலாம். அட்லீஸ்ட் அவங்க சேர்த்து வச்சிருக்கிற இன்றைக்கு பட்டியலில் வெளிவந்திருக்கக்கூடிய பணம் இன்னைக்கு வந்திருக்குது. அந்த மாதிரியான கருப்பு பணங்களை சுவிஸ் பேங்க் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 31 பேர் கொண்ட பட்டியல் ஒன்று நான் இன்னைக்கு நெட்ல பார்த்தேன். ஆக இந்த பணத்தை கொண்டு வந்து இந்திய அரசுக்கு ஜனாவில் சேர்த்தாலே ஒரு மிகப்பெரிய ஊழலுக்கு எதிரான தண்டனையின் துவக்கமாக அது கருதப்படும். அதே நேரத்தில் இந்த ஊழல் விஷயத்தை பத்தி பேசுகிற போது உண்மையிலேயே ஊழல் இரண்டு கட்சிகளினுடைய நிர்வாக ஏற்பாடுகளில் இருக்கக்கூடிய விஷயம். மிஸ்டர் மனோகர் பாஷா கூட குறிப்பிடும்போது சொன்னார், கூட்டணி கட்சிகள் சம்பந்தப்பட்ட பிறகுதான் ஊழல் அதிகமானது அப்படின்னு. அது தயவு செய்து நிராகரிக்கப்பட வேண்டிய கருத்தாக நான் பாக்குறேன். ஏன்னா முந்திரா, நகர்வாலா, போஃபஸ் இதெல்லாம் கூட்டணிக்கு முன்னாடியே நடந்தது. தனி கட்சி ஆட்சி இருக்கிற போதே நடந்தது. வரலாற்றுல ஜனங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆக இது தனி கட்சி ஆட்சியா கூட்டணி ஆட்சியா என்று பார்ப்பதற்கு பதிலாக இன்றைக்கு உலகமயமாக்கல் சூழலில், நவீன தாராளமயமாக்கல் சூழலில் வால்மார்ட் பகிரங்கமா சொல்லி இருக்கு. அது குறித்து சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீடு என்கிற மசோதாவை நிறைவேற்றுவதற்கு பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு 125 கோடி ரூபாய் கொடுத்து லாபி பண்ணி தான் மசோதாவை நிறைவேற்றினோம் என்பது பத்திரிகை செய்தியாக வந்திருக்கு. இதுதான் முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டியது. பல்வேறு முறைகளில் நடக்கக்கூடிய அனைத்து முறைகேடுகளால இந்திய மக்கள் மூழ்கிட்டு இருக்காங்க. பத்ரியினுடைய விருப்பத்தை இந்தியாவின் கோரிக்கையாக முன்வைத்தால் என்ன அப்படின்னு கண்ணன் கேட்கிறாரு. ஆனா நான் சமீபத்துல நரேந்திர மோடியோட ஒரு நேர்காணலோ அல்லது பேச்சோ படிச்சேன். அதுல அவர் சொல்றாரு, இதுவரைக்கும் நடந்த முறைகேடுகளுக்கு அதில் சம்பந்தப்பட்டவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணுமா, அல்லது இனிமேல் இந்த மாதிரி முறைகேடுகள் இல்லாம ஒரு ஆட்சி வேணுமா, நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேங்கிற மாதிரியான சென்ஸ்ல அவர் பேசுறாரு. அதற்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கிறதாக விமர்சனங்கள் இருக்கு. அவருடைய பேட்டி நானும் பார்த்தேன். எங்களுடைய அமைச்சர்கள் தவறு செய்தாலும் கூட நடவடிக்கை எடுப்பேன்னு தான் சொல்லியிருக்கிறார். அதுல கிளியரா இருக்கு. இன்றைக்கு ஆட்சிக்கு எதிரான இந்த மனோநிலை அதிகமாக இருக்கிறது காரணம் இந்த 5 ஆண்டு கால ஊழல் ஆட்சி, காங்கிரஸுடைய ஊழல் ஆட்சி. அதுவும் காரணம். இன்றைக்கு இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய மக்கள் அந்த அளவுக்கு வெறுப்பில் இருக்கிறது காரணம். அதனால நிச்சயமா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நல்லாட்சி தான் வேணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் யார் இதை சரி செய்வார்கள் என்று நம்புகிறார்கள். மோடி இன்னைக்கு அதுக்காக தான் மோடியோடைய அந்த தேசிய அரசியல் பிரவேசம் அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால பிஜேபி பொறுத்த வரைக்கும் இன்னும் கேட்டா லோக்பால் மசோதெல்லாம் பத்தி இன்டர்னலி நாங்க அதை பத்தி இது பண்ணும் பொழுது பிஜேபி கட்சிக்குள்ளேயே இதை பத்தின இந்த மசோதாக்களை கொண்டு வரதுக்கெல்லாம் ஒரு டீம் வச்சு பண்ணிருக்கிறோம். அதனால அதே போல தேர்தல் சீர்திருத்தத்துக்கும் ஒரு டீம் முக்தார் அப்பாஸ் நக்வி தலைமையில இந்த மாதிரி நம்ம கண்டிப்பா தேவை. லோக்பால் மசோதாவேங்க பிஜேபி தேவைன்னு தானே சொன்னோம். கொண்டு வராம இப்ப பண்ணதே காங்கிரஸ். கடைசியில் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புறேன். ராஜ்யசபால நைட் 12 மணிக்கு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்க சேர்மன் வராரு, கமோஷன் நடக்குது, இருந்தாலும் அதோ கான்ஸ்டிடியூஷனல் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு அதை ஒத்தி வைக்க பாக்குறாரு. அப்ப எல்லா எதிர்கட்சி அருண் ஜேட்லியும் சொன்னார், எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் நீடிக்கலாம், நம்ம பேசி முடிச்சுட்டு இப்பவே அதுக்கு ஒரு ஓட்டெடுப்பு நடத்தலாம்னு சொல்லும்போது உள்ள போனது சேர்மன், பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர், அந்த சேர்மன் ராஜ்யசபா சேர்மனை போய் பாக்குறாரு. என்ன பேசினாங்கன்னு தெரியல, ஒத்தி வச்சுட்டாங்க. அன்றைக்கு நடக்கிறது தயாராவே இல்ல. கம்பல்ஷன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த லோக்பால் மசோதாவையும் கூட கொண்டு வந்திருக்காங்க. இது கடந்த ஆட்சியில் நடந்த முறைகேடுகள் மேல நடவடிக்கை எடுத்தா அது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் வந்துரும் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி கடந்த ஆட்சியில் நடந்த முறைகேடுகள் மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது இந்த முறைகேடுகளுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய பெருநிறுவனங்களை காப்பாற்றுவதற்கான முயற்சி அப்படின்னு ஒரு பார்வை வருது. எல்லா ஊழல்களுமே ஒரு நிறுவனம் சார்ந்த ஊழல்கள் அல்ல. இப்ப ஒரு அரசு நிறுவனங்களும் ஈடுபட்டிருக்கின்றன நிச்சயமாக. ஆனால் இப்ப ஒரு ஃபாடர் ஸ்கேம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா
அதுல எங்க நிறுவனம்? நீங்க ஒரு பணம் அலோகேட் பண்றீங்க, அந்த பணத்தை வந்து இப்போ சமீபத்துல நடக்கக்கூடிய பெரிய பெரிய 1000 கோடி இல்ல லட்சம் கோடி அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பெருநிறுவனங்களுடைய ரோல் 2G அல்லது இந்த நிலக்கரி அல்லது இப்பொழுது இந்த கிருஷ்ணா கோதாவரி பேசின் கேஸ் சம்பந்தமானது, இது எல்லாவற்றிலுமே பெரிய நிறுவனங்கள் ஈடுபட்டிருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் கூட, அவ்வளவு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை இது. நரேந்திர மோடி எக்ஸாக்டாக என்ன சொன்னார், எதற்கு முக்கியத்துவம் தருவேன்னு சொன்னார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இரண்டுக்குமே முக்கியத்துவம் தரணும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் இனி இது போன்ற ஊழல்கள் நடக்கக்கூடாது என்பதற்கான இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் என்னவோ அதை கொண்டு வர்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தவறு எங்க நடந்திருக்கோ அதை கடைசி வரை துரத்தி சென்று பிடித்து அதற்கு காரணமானவர்களை சிறையில் போட்டு அவர்கள் திருடி கொண்டு சென்ற பணத்தை மீட்டெடுப்பது அப்படிங்கிறது தான் மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை தரக்கூடியதாக இருக்கும். அது நடக்கல அப்படின்னா நீங்க யாரையோ காப்பாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரத்தான் செய்யும். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர மக்கள் தங்கள்